ஓம் தத் சத்து. ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் 5வது ஜிதந்தையினுடைய ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை பார்க்கலாம். இப்போ முதல் ஸ்லோகம், ஜிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவன நமஸ்தேஸ்து ரிஷிகேஷ மகாபுருஷ பூர்வஜ. தாமரை போன்ற அழகான கண்களை கொண்டவனே உனக்கு வெற்றி உண்டாகட்டும். உலகத்திற்கெல்லாம் எண்ணமாக பாவனையாக விளங்குபவனே உனக்கு நமஸ்காரம். இந்திரியங்களை அடக்கி ஆள்பவனே உனக்கு நமஸ்காரம். எல்லா புருஷர்களுக்கும் முன்பாக தோன்றியவனே உனக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறது முதல் ஸ்லோகம். நமஸ்தே வாசுதேவாய சாந்தானந்த சிதாத்மனே அஜிதாய நமஸ்துபியம் ஷாட்குண்ய நிதையே நமஹா. வாசுதேவாய, வசுதேவருக்கு பிள்ளையாக தோன்றியவனே உனக்கு நமஸ்காரம். சாந்தம் அனந்தம் அச்சித் ஆத்மஸ்வரூபம், அதாவது சாந்தம் அமைதி, அனந்தம் எண்ணிலடங்காதது, சித்து ஞானஸ்வரூபமாக ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவனே உனக்கு நமஸ்காரம். அஜிதாய, யாராலும் வெற்றி கொள்ள முடியாதவனே உனக்கு நமஸ்துபியம், உனக்கு நமஸ்காரம். ஷாட்குண்ய நிதையே நமஹா, 6 குணங்களை ஒருங்கே படைத்தவனே, 6 குணங்களுக்கும் இருப்பிடமானவனே, 6 குணங்களுக்கும் நிதி, ஒரு கஜானா போன்றவனே உனக்கு நமஸ்காரம். 3வது ஸ்லோகம், மகாவிபூதி சம்ஸ்தாய நமஸ்தே புருஷோத்தம சஹஸ்ர சிரசே துப்பியம் சஹஸ்ர சரணாயதே. மகாவிபூதி, விபூதி அப்படின்னு சொன்னா சொத்துக்கள், ஐஸ்வர்யங்கள், சம்பத்து, பல பெரிய சம்பத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவனே உனக்கு நமஸ்காரம். புருஷோத்தமனே, புருஷர்களிலே சிறந்தவனே. சஹஸ்ர சிரசே துப்பியம், 1000 தலைகளை கொண்டவனே. சஹஸ்ர சரணாயத்தே, 1000 கால்களை கொண்டவனே உனக்கு நமஸ்காரம். ஏன்னா 1000 தலைன்னு சொல்லிட்டா 2000 கால்கள் தானே வரணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். ஆனால் இங்கே 1000 கால்கள் தானே சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால் 2 கால் இருந்தாலும் அது போகக்கூடிய திசை ஒன்று தான் அப்படிங்கிறதுனால பொதுவாக அதை 1000 கால்கள் அப்படின்னு சொல்றது உண்டு. அடுத்தது 4வது ஸ்லோகம், சகஸ்ர பாகவே துப்பியம் சகஸ்ர நயனாயத்தே அமூர்த்தாய நமஸ்துபியம் ஏகமூர்த்தாய தே நமஹா. சகஸ்ர பாகவே, 1000 கைகளை கொண்டவனே. அதே மாதிரிதான் பெருமாளை சேவிக்கணும், பெருமாள் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா ஒரு கை போராது, 1000 கைகள், அதாவது 2000 கைகள்னு அர்த்தம். இந்த 2000 கைகளில் வச்சுட்டு நம்ம பண்ணக்கூடிய செயல் முக்கியமாக ஒன்று தான். ஆகையினால தான் அதை 1000 கைகள்னு சொல்றது உண்டு. அதே மாதிரி சகஸ்ர நயனாயத்தே, 2000 கண்ணு, 1000 தலைக்கு 2000 கண்ணு, ஆனால் பார்க்கக்கூடிய பார்வை ஒன்று தான் அப்படிங்கிறதுனால 1000 கண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ 1000 கைகளை கொண்டவனே, 1000 கண்களை கொண்டவனே உனக்கு நமஸ்காரம். அமூர்த்தாய, மூர்த்தி ஸ்வரூபமே இல்லாதவனே. இது வரைக்கும் 1000 தலை, 1000 கால, 1000 கை, 1000 கண்ணுன்னு ஒரு ஸ்வரூபம் சொல்லிட்டே வந்தா. இப்போ திடீர்னு இந்த இடத்துல அமூர்த்தாய, அப்போ பெருமாளுக்கு இதுதான் ஸ்வரூபம், பெருமாள் இவ்வளோண்டு தான் அப்படின்னு யாரும் கணக்கு பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் மூர்த்தி ஸ்வரூபமே, அவருக்கு உருவமே நம்ம சொல்லிட முடியாது அப்படின்னு உடனே காண்பிக்கிறார். அப்பேற்பட்ட மூர்த்தி ஸ்வரூபமே இல்லாதவரே உமக்கு நமஸ்காரம். ஏகமூர்த்தாயத்தே நமஹா, ஒரே ஒரு மூர்த்தி ஸ்வரூபத்தை கொண்டவரே உமக்கு நமஸ்காரம். அப்போ மூர்த்தி ஸ்வரூபமே இல்லாதவர், ஆனால் ஒரே ஒரு ரூபத்தில். ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு ரூபம் எதுக்காக அப்படின்னா நம்ம எல்லாம் உபாசனை பண்ணணுமே. நமக்கு லேசில் பெருமாளை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கஷ்டமாச்சே. அப்போ நமக்கு உபாசனை பண்ணுறதுக்காக ஒரு மூர்த்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 5வது ஸ்லோகம், அநேக மூர்த்தையே துப்பியம் அக்ஷராயச்சதே நமஹா வியாபினே வேதவேத்யாய நமஸ்தே பரமாத்மனே. ஒரு மூர்த்தி ஸ்வரூபம் மாத்திரம் இல்லை, அநேக மூர்த்தி ஸ்வரூபங்களை கொண்டவரே. அக்ஷராயச்ச, அக்ஷரம் அப்படின்னு சொன்னா க்ஷரம்னா தேயறதுன்னு அர்த்தம். அக்ஷரம்னா தேயாதது, கொஞ்சம் கூட தேய்மானமே இல்லாதவரே உமக்கு நமஸ்காரம். வியாபினே வேதவேத்யாய, வேதங்கள் மூலமாகத்தான் அறிந்து கொள்ளக்கூடியவரே. இன்னொரு அர்த்தமும் உண்டு இதுக்கு, வேதங்களிலே புலப்படக்கூடியவரே, அதனுடைய அர்த்தஸ்வரூபமாக விளங்கக்கூடியவரே, பரமாத்மாவே உமக்கு நமஸ்காரம் அப்படின்னு. 6வது ஸ்லோகத்தில் சின்மாத்திர ரூபிணே துப்பியம் நமஸ்திரயந்த மூர்த்தையே அனிஷ்டாய ஸ்தவிஷ்டாய மகிஷ்டாயச்ச தே நமஹா அப்படின்னு. இங்கே கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக பெருமாளுடைய அந்த ஸ்வரூபத்தை காண்பிக்கிறார். சின்மாத்திர ரூபினே, சின்மாத்திரம் அப்படின்னா சித்து அப்படின்னு சொன்னால் ஞானஸ்வரூபம். பெருமாள் ஞானஸ்வரூபமாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் திரையந்த மூர்த்தையே, திரையி அப்படின்னு சொன்னால் வேதங்கள் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக நம்ம 4 வேதங்கள்னு சொல்லுவோம், ஆனால் அந்த 4 வேதங்கள் பின்னாடி ஏற்பட்டது. முதல்ல இருந்தது என்ன அப்படின்னு கேட்டால் 3 வேதங்கள் தான். ரிக்கிஜு சாம அப்படிங்கிறது தான் திரையி அப்படின்னு சொல்லுவாள். அப்போது திரையந்த மூர்த்தையே, அந்த திரையந்தம் அப்படின்னா வேதாந்தம், வேதாந்தத்தினுடைய சுரூபமாக இருக்கக்கூடியவர் பெருமாள், வேதத்தினுடைய பொருளாகவும் இருக்கக்கூடியவர்னு அர்த்தம் பண்ணலாம். அப்புறம் அனிஷ்டாய, அனி அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல அணு அப்படிங்கிற மாதிரி சூக்ஷ்மத்திலையும் சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஸ்தவிஷ்டாய,
ஒரு மத்தியம ரூபமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு உத்தமூர் வீரராகாச்சல சுவாமி வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஆனால் பராசர பட்டர் ஸ்தவிஷ்டாய அப்படின்னு சொல்கிறச்ச இந்த ஸ்தவிஷ்டா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு பெரிய உருவம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் பண்ணியிருக்கார். அதே மாதிரி அப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்தவிஷ்டாயன்னு எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு நடுநிலையான ஒரு உருவம் அப்படின்னு எடுத்துக்கலாம், அளவில் ஒரு மீடியமான சைஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது மகிஷ்டாய அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கானது, மிக மிக உயர்ந்ததான ஒரு உருவத்தை எடுத்துக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட பெருமாளுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிற 7வது ஸ்லோகம். நேதிஷ்டாய தவிஷ்டாய சர்வாந்தர் யாமினே நமஹ வார்ஷேஷ்டாய ஜபிஷ்டாய கனிஷ்டாய ச நமஹ. நேதிஷ்டாய அப்படின்னு சொன்னால் தன்னை நினைப்பவர்களுக்கு மனதிலே இருக்கக்கூடியவர், தவிஷ்டாய தன்னை எப்பொழுதும் தியானிப்பவர்களுக்கு மிக அருகாமையிலே இருக்கக்கூடியவர், சர்வாந்தர்யாமினே நமஹ எல்லோருடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவர், வார்ஷேஷ்டாய வரங்களை எல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடியவர், ஜபிஷ்டாய தன்னை பற்றி ஜபிக்கக்கூடியவர்களுக்கு எப்பொழுதும் மனதிலேயே இருக்கக்கூடியவர், கனிஷ்டாய இந்திரனுக்கு தம்பியாக உபேந்திரனாக அவதாரம் பண்ணினவர். அப்பேற்பட்ட அந்த பெருமாளுக்கு நமஸ்காரம் அப்படின்னு காண்பிக்கிறார். 8வது ஸ்லோகத்தில் பஞ்சாத்மனே நமஸ்துபியம் சர்வாந்தர் யாமினே நமஹ கல்பனாபோட ரூபாய சிருஷ்டிஸ்தித்யந்த ஹேதவே. பஞ்சாத்மனே அப்படின்னு சொன்னால் 5 வித ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். ஏற்கனவே பெருமாள் 5 ரூபங்கள் அப்படின்னு நம்ம காண்பிச்சிருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல பஞ்சபூதங்களாகவும் பஞ்சேந்திரிய பஞ்சஞான கர்மேந்திரியாதிகளாகவும் இருக்கக்கூடியவர். ரொம்ப முக்கியமாக பார்த்தோன்னா பஞ்சகால பராயணர்களுடைய ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர்னு சொல்லலாம். இந்த பஞ்சகால அதாவது 5 காலங்களிலே பெருமாளை ஆராதனம் பண்ணக்கூடிய அந்த சுரூபமாக இருக்கக்கூடியவர்னும் சொல்லலாம். அப்பேற்பட்ட பெருமாளுக்கு நமஸ்காரம். சர்வாந்தர்யாமினே நமஹ எல்லோருடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம். கல்பனா அப்போட ரூபாய கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு உருவத்திலே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு நமஸ்காரம். சிருஷ்டி படைப்பு, ஸ்திதி காத்தல், அதே மாதிரி அதை சம்ஹாரம் பண்ணுறது, இப்படி படைக்கிறது காக்கிறது அழிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விதமான செயல்களுக்கும் ஹேத்தவே காரணமாக இருக்கக்கூடியவருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லி இந்த 8வது ஸ்லோகத்தில் காண்பிக்கிறார். அடுத்தது 9வது ஸ்லோகம். நமஸ்தே குணரூபாய குணரூபாதி வர்த்தினே வியஸ்தாய சமஸ்தாய சமஸ்த வியஸ்த ரூபினே. குணரூபாய குணத்தினுடைய ரூபமாக இருக்கக்கூடியவர், குணரூபாதி வர்த்தினே இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர். பொதுவாக பெருமாள் சுத்த சத்துவமயமானவர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சத்துவகுணமாக இருக்கக்கூடியவர், அந்த சத்துவகுணங்களை எல்லாம் மீறினவர் பெருமாள். அவருக்கு ஏது ஒரு குணம் ரூபம்னு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியும், அது எல்லாத்தையும் கடந்தவர் அவர். அதுக்கப்புறம் சமஷ்டி சிருஷ்டி வெஷ்டி சிருஷ்டி அப்படின்னு சொல்லுவா. அந்த சமஷ்டி சிருஷ்டியைத்தான் சமஸ்தாய நீங்கள் காண்பிக்கிறா, வெஷ்டி சிருஷ்டியை தான் வியஸ்தாயன்னு காமிக்கிறார். இப்படி சமஷ்டி சிருஷ்டி வெஷ்டி சிருஷ்டி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர், சமஷ்டி அப்புறம் வெஷ்டி ரெண்டும் கலந்தாப்பில் இருக்கக்கூடியவர். இதெல்லாம் வேதாந்தங்களில் வரக்கூடியதானது. ரொம்ப ஆழ்ந்த சில விஷயங்கள், இது இன்னொரு சப் டாப்பிக்காக போகும், ரொம்ப நேரம் எடுக்கும். அப்படிங்கிறதுனால அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். அடுத்தது 10வது ஸ்லோகம். ஆதிமத்தியாந்த சூன்யாய தத்வஸ்தாய நமோ நமஹ பிரணவ பிரதிபாத்தியாய நம பிரணவ ரூபினே. ஆதி இல்லாதவர், மத்தியம் நடு இல்லாதவர், அதுக்கப்புறம் அந்தம் கடைசி இல்லாதவர், இது 3 இல்லாதவர். எப்படி அப்படின்னு கேட்டால் சூன்யாய சூன்யம். ஒரு சூன்யம் எப்படி இருக்கும்? ஒரு சூன்யத்துக்கு ஆதி நடு கடைசி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அதனால் சூன்யஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் பெருமாள். அப்புறம் தத்துவஸ்தாய தத்துவஸ்வரூபமாக, அதாவது சூன்ய தத்துவத்தின் சுரூபமாக இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த பெருமாளுக்கு நமஸ்காரம். பிரணவ பிரதிபாத்தியாய பிரணவத்திலே சொல்லப்பட்டவர் அந்த பெருமாள், பிரணவங்களினாலே தெரிந்து கொள்ளக்கூடியவர் அந்த பெருமாள். அப்பேற்பட்ட பெருமாளுக்கு நமஸ்காரம். பிரணவரூபினே, பிரணவமே அவர்தான், பிரணவத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடியவர்னு ஒன்று, பிரணவமே அவர் தான் அப்படிங்கிறது ஒன்று. அப்பேற்பட்ட பெருமாளுக்கு நமஸ்காரம் அப்படின்னு 11வது ஸ்லோகம். லோகயாத்ரா பிரசித்தியர்த்தம் சிருஷ்ட பிரம்மாதி ரூபினே நமஸ்துபியம் நிருசிம்ஹாதி மூர்த்தி பேதாய விஷ்ணவே. லோகயாத்ரா, இந்த உலகத்தினுடைய யாத்திரையானது நடக்கணும். யாத்திரை அப்படின்னு சொன்னால் அந்த உலகம் இயங்கணும் இல்லையா? அந்த இயக்கத்திற்கு பிரம்மாதி ரூபினி சிருஷ்ட, அதாவது சிருஷ்டிக்கக்கூடிய இந்த உலக இயக்கத்திற்கு சிருஷ்டி தேவை, இது இயங்குவதற்கு. அப்போ அதுக்கு பிரம்மானு ஒருத்தருக்கு சிருஷ்டி பண்ணி அவர் மூலமாக இது எல்லாத்தையும் படைக்கக்கூடியதான செயல்களை எல்லாம் பண்ண வைக்கக்கூடியவர். அப்படி பிரசித்தமாக இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு நமஸ்காரம். அது மட்டும் இல்லாமல்
நிருசிம்ஹாதி மூர்த்தி பேதாய விஷ்ணவே, விஷ்ணு சுரூபமாக இருந்துட்டு நிருசிம்ஹாதி அவதாரங்கள் எல்லாம் எடுத்து இந்த உலகத்தினுடைய யாத்திரையை நடத்தக்கூடியவர் இந்த பெருமாள். சிருஷ்டி பிரம்மாவாக இருந்துட்டு சிருஷ்டி பண்றார், ஆனால் இந்த உலகத்தை காப்பாற்றணுமே. அப்போ நிருசிம்ஹாதி மூர்த்திகளாக, அதாவது மத்ஸ்யகூர்மோவராகச்ச நரசிம்மோதவாமனஹா ராமோ ராமஸ்ச ராமஸ்ச கிருஷ்ணகல்கி ததேவச்சன்னு 10, 24ன்னு பலவிதமான அவதாரங்கள் இருக்கு. அப்படியெல்லாம் அவதாரம் எடுத்து இந்த லோக யாத்திரை நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் அவதாரம் எடுக்கக்கூடியவர் அந்த விஷ்ணு. அப்பேற்பட்ட பெருமாளுக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னு காண்பிக்கிறார். 12வது ஸ்லோகத்தில் விபாகைஹி கர்மபிஹி க்ஷோபைஹி அஸ்பிருஷ்ட வபுஷே நமஹ நமோ பிரம்மண்ய தேவாய தேஜசாம் நிதையே நமஹ. விபாகைஹி கர்மபிஹி, பக்குவப்படாத கர்மாக்களினாலே, க்ஷோபைஹி அதாவது அழிந்து கொண்டே இருக்கக்கூடியது, அஸ்பிருஷ்ட வபுஷே நமஹ அப்படிப்பட்டவர்களினாலே சிறிதும் கூட தொடப்பட முடியாதவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது நல்ல கர்மாக்கள் இருக்கக்கூடியவர் தானாகவே பகவத் சிந்தனையில் ஈடுபட்டு பெருமாள் கிட்ட போக போறா. அப்போ நல்ல அந்த கர்மாக்கள் செய்யாதவா, விபாகைஹி கர்மபிகி, தீய கர்மாக்களை எப்பொழுதும் செய்யக்கூடியவா என்ன ஆவா அப்படின்னு சொன்னா அழிஞ்சு போய் பெருமாள் போய் தொட முடியாதவர்களாக ஆகிவிடுவா, அவா சண்டாளர்களாக ஆகிவிடுவா. அப்பேற்பட்டவர்களுக்கு அப்படி தூரமா நிற்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு நமஸ்காரம். அப்புறம் நமோ பிரம்மண்ய தேவாய, இந்த இடத்துல இன்னொரு அர்த்தமும் உண்டு. அப்படிப்பட்டவர்களையும் கூட தன்னிடத்திலே சேர்த்து கொண்டு அவர்களுக்கும் மோட்சத்தை தரக்கூடியவர்னும் கூட அர்த்தம் பண்றது உண்டு பெரியவா. நமோ பிரம்மண்ய தேவாய தேஜசாம் நிதியே நமஹா. பிரம்மண்ய தேவாய, இந்த உலகத்துக்கெல்லாம் பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். அதே மாதிரி தேஜஹா, ஒளிகளுக்கு நிதி இருப்பிடமாக இருக்கக்கூடியவர் இந்த பெருமாள். அப்பேற்பட்ட பெருமாளுக்கு நமஸ்காரம். நித்திய சாதாரணானேக லோக ரக்ஷா பரிச்சிதே சச்சிதானந்த ரூபாய வரேண்யாய நமோ நமஹா. நித்தியம் எப்பொழுதுமே இருக்கக்கூடியது, சாதாரணமானது, அநேக லோகரக்ஷ, இந்த உலகத்துக்கு பல விதங்களில் பாதுகாப்பை கொடுப்பதற்காக பல அவதாரங்களை எடுக்கக்கூடியவர், ரூபங்களை எடுக்கக்கூடியவர். அப்புறம் சத்து சித்து அனந்த ரூபமாக, ஆனந்த ரூபமாக இருக்கக்கூடியவர். சத்துன்னா உண்மை, சித்து அப்படின்னா ஞானம், ஆனந்தம்னா சந்தோஷம், ஆனந்தம், பரமானந்தம். அப்போ உண்மையான ஞானஸ்வரூபமான இருக்கக்கூடிய ஆனந்த ரூபமாக இருக்கக்கூடியவர் பெருமாள். வரேண்யாய, தன்னை அண்டினவர்களுக்கு கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த பெருமாளுக்கு நமஸ்காரம் அப்படின்னு. 14 யஜமானாய யஜ்ஞாய யஷ்டவ்யாய நமோ நமஹ இஜ்யா பலாத்மனே துப்யம் நம இஜ்யாதி ஷீலினே. யஜமானாய யஜ்ஞாய, பெருமாள் தான் எஜமானனாக இருந்து ஒரு யாகத்தை செய்பவர். யஜ்ஞாய, யஜ்ஞஸ்வரூபமாக இருக்கக்கூடியவரும் அவர் தான். யஷ்டவ்யாய, அந்த என்ன யாகமோ அவர் தான். அப்படிப்பட்டவருக்கு நமஸ்காரம். அப்போ செய்யப்படக்கூடிய யாகம், செய்விப்பவர், செய்து அந்த பலனை அடைபவர், மூணுமே அவர் தான். இப்போ புத்திரகாமேஷ்டி யாகம் தசரத மகாராஜா பண்றார். இப்போ தசரத மகாராஜா பண்றது என்ன யாகம்? புத்திரகாமேஷ்டி யாகம். அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தில் யார் அந்த பலத்தை ஸ்வீகரிக்க போறா? இந்தந்த தேவர்களுக்கு சுவாகான்னு சொல்லி போடுவோம். இப்போ பண்ணக்கூடிய எஜமானனும், அதாவது தசரத மகாராஜாவும் பெருமாளே தான். பண்ணக்கூடிய அந்த யாகமும் பெருமாளே தான். அதே மாதிரி அந்த யாகத்தில் அந்த அவிசை வாங்கிட்டு அந்த பிரசாதத்தை கொடுக்கக்கூடியவரும் பெருமாளே தான் அப்படின்னு அர்த்தம். அதுதான் யஜமானாய யஜ்ஞாய யஷ்டவ்யாய நமோ நமஹா. அப்பேற்பட்ட பெருமாளுக்கு நமஸ்காரம். இஜ்யா பலாத்மனே, இஜ்யா காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் ஆராதிக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் பலனை கொடுக்கக்கூடியவர். இஜ்யாதி சீலனை, அந்த இஜ்ஜஸ்வரூபமாகவே இருக்கக்கூடியவர் பெருமாள். இஜ்யன்னு சொன்னால் இந்த சாயங்கால வேளையில் பண்ணக்கூடிய ஆராதனத்துக்கு பேர் இஜ்யா காலம்னு. அந்த இஜ்யா ரூபமாகவே இருக்கக்கூடியவர் பெருமாள் அப்படின்னு அர்த்தம். இங்கே 14 15வது ஸ்லோகம். நம பரமஹம்சாய நம சத்வகுணாயச்ச ஸ்திதாய பரமவியோம்னிம் பூயோ பூயோ நமோ நமஹ. நம பரமஹம்சாய, பரமஹம்சா அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் விட்டவர் அப்படின்னு அர்த்தம். அப்படி எல்லாத்தையும் விட்டு இருக்கக்கூடிய பேர் அவர்களுக்கு பொதுவாக சன்னியாசிகளுக்கு பரமஹம்சம்னு சொல்லுவோம். அப்படி பரமஹம்சாய, எல்லாத்தையும் விட்டு இருக்கக்கூடிய சுரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு நமஸ்காரம். அவர் விடமாட்டார் நம்ம எல்லோரையும். நம்ம அப்படி அந்த ரூபமாகவும் பெருமாள் உண்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. சத்வகுணாயச்ச, சத்வகுணஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் இந்த பெருமாள். அப்புறம் ஸ்திதாய பரமவியோம்னி, பரமவியோம்னி, வியோம்னி அப்படின்னு சொன்னால் ஆகாசம்னு அர்த்தம். பரமவியோம்னின்னா தஹராகாசத்தில் இருக்கக்கூடியவர், ஸ்திதாய இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட அந்த பெருமாளுக்கு பூயோ பூயாக, திரும்ப திரும்ப என்னுடைய நமஸ்காரங்களை நான் தெரிவித்துக் கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறார். சம்சாரே விஷயாவர்த்த சங்குலேச்ச மகாபயே அபார துஸ்தரே அகாதே பதித்தம் கர்மபிஸ்வகைஹி. சம்சாரே, இந்த சம்சாரங்கிறது எப்பேற்பட்டது அப்படின்னு சொன்னால்
விஷயாவர்த்த சங்குலே. விஷயாவர்த்தம் சங்குலே, அதாவது சங்குலம் அப்படின்னா விஷயாவர்த்தம் அப்படின்னு சொன்னா விஷய சுகங்கள், இந்திரிய சுகங்கள் நிறைந்ததான மகாபயத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சாகரம், கடல் போல இருக்கக்கூடியது இந்த சம்சாரம். அதுவும் அபார துஸ்தரே அகாதே, அபார துஸ்தரம். துஸ்தரம்னா ரொம்ப அகண்டு இருக்கக்கூடியது, அகாதம் ரொம்ப ஆழமா இருக்கக்கூடியது. அப்பேற்பட்ட இந்த சம்சார சாகத்தை பதித்தம், நான் விழுந்துட்டேன். எதனால விழுந்தேன் அப்படின்னு சொன்னா கர்மபிசி ஸ்வகைஹி, நான் பண்ண பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மத்தின் பலனாக ரொம்ப ஆழமானதும் ரொம்ப அகண்டு இருக்கக்கூடியதுமான இந்த சம்சார சாகரம்னு சொல்லக்கூடியது, பயத்தை உண்டு பண்ணக்கூடியது, ரொம்ப கொடுமையான அந்த கடல்ல நான் விழுந்திருக்கேன். அநாதம் அகதிம் பீரும் தயையா பரையாஹரே மாமுத்தர தயா சிந்தோ ரஸ்மாத் சுதுஸ்தராத். 17வது ஸ்லோகம். அநாதம், அப்படிப்பட்ட அந்த கடல்ல விழுந்தவன் நான். அநாதகா, தலைவனே இல்லாதவன். அகதி, போக்கிடமே இல்லாதவன். பீரும், ரொம்ப தாழ்ந்து இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட என்னை தயையா பரையாகரே, தயை அப்படிங்கிற ஒரு மாத்தியமத்தை, ஒரு காரணத்தை வச்சுண்டு, ஹரியே என்னை நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, மாமுத்தர, என்னை மேலே எழுப்பு, மேலே கொண்டு வா. ஏன்னா நான் தான் பள்ளத்துல அடியில கடல்ல மூழ்கி கிடைக்கேன். அப்போ என்னை உத்தர அப்படின்னு சொன்னா மேலே தூக்கிட்டு வருதுன்னு அர்த்தம். தயா சிந்தோ, கருணை கடலே, நீதான் அந்த கடல்ல இருந்து என்ன நீ கொண்டு வரணும் வெளியில. சிந்தோ ரஸ்மாத் சுதுஸ்தராத், ரொம்ப துக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த சிந்து கடல்ல இருந்து என்னை நீதான் வெளியிலே கொண்டு வரணும் பெருமாளே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பரம ஒரு தயையோட பக்தியோட பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறார். மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் யதர்ச்சனம் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவ தீனம் மாம் ஆத்மசாத் குரு. மந்திரஹீனம், மந்திரங்கள்ல பலவித குறைபாடுகள் ஏற்படலாம் நான் சொல்லும் பொழுது. கிரியாஹீனம், நான் செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாம் பலவிதமான குறைபாடுகள் ஏற்படலாம். பக்திஹீனம், என்னுடைய பக்தியில குறைபாடுகள் ஏற்படலாம். எதர்ச்சனம், நான் செய்யக்கூடிய அர்ச்சனைகள்ல கூட குறைபாடுகள் ஏற்படலாம். தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவ, ஏ கடவுளே, தேவனே, அதை எல்லாவற்றையும் பொறுத்துக்கொள். தீனம், ரொம்ப ஏழையானவன் நான், வழி இல்லாதவன் நான். என்னை ஆத்மசாத்குரு, உன்னுடைய ஆத்மசாத்குருன்னா உன்னிடத்திலே என்னை நீ ஏற்றுக்கொள். நான் செய்தவற்றை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதில் குறைகள் இருந்தாலும் அதில் நிறைகளை கண்டு அதை ஏற்றுண்டு என்னை உன்னிடத்திலே சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறார். 19வது ஸ்லோகம். அகம் ஹிதம் ந ஜானாமி துவாம் விரஜாம்யேவ கேவலம் புத்வைவம் நய கோவிந்த முக்துபாயேன வர்த்மனா. அகம் ஹிதம் ந ஜானாமி, பெருமாளை எனக்கு ஹிதம் நல்லது எதுங்கிறது ந ஜானாமி தெரியவே தெரியாது. துவாம் ரஜாம் ஏவ கேவலம், எனக்கு எது ஒன்று தெரியும் அப்படின்னு கேட்டா துவாம் ரஜாம் ஏவ, உன்னை பின்தொடர்வது, உன்னை தொடர்வது, உன்னை சேவிப்பது, உன்னை தொழுவது, உன்னை அர்ச்சனம் பண்ணுவது, இது மட்டும்தான் எனக்கு தெரியும். புத்வைவம் நய கோவிந்தா, இப்படியே என்னை நய எடுத்துட்டு போயிடு பெருமாளே. நய அப்படின்னா எடுத்துட்டு போ. கோவிந்த, பெருமாளே கோவிந்தனே. முக்திபாயேன வர்த்மனா, முக்திக்கு எது உபாயமாக இருக்குமோ அந்த செயல்களில் செய்யும்படியாக என்னை ஈடுபடுத்து. ஏன்னா எனக்கு எது நல்லதுன்னே தெரியாது. ஆனால் எனக்கு என்னமோ இப்போ கர்மவசாத் ஒரு தெய்வாதீனமா உன்னை பின்தொடர்ந்து உன்னிடத்துல சேவிக்கணுங்கிறது மட்டும் தெரியாது. அப்போ ஒருவேளை இதுதான் முக்திக்கு உபாயமாக இருக்குமோ, அப்படி இருந்ததுன்னா இந்த வழியிலேயே என்னை கொண்டு போ பெருமாளே, வேறு ஒரு வழியில என்ன மாற்றிடாதே, என் புத்தியை வேறு ஒரு இந்திரிய சுகத்துக்கோ ஒரு வஸ்து சுகத்துக்கோ ஆக்கிடாதே அப்படிங்கிறார். துவமேவ வேத்சி ஸ்ரேயோமே நேதமேத திதீதி ச புத்தியோகம் ச மேதேகி ஏனத்வாம் உபயாமியகம். உன் ஒருத்தனை மட்டும்தான் எனக்கு தெரியும், நீதான் துவமேவ வேட்சி, நீதான் எனக்கு ஸ்ரேயோ, நல்ல வழியை, எது நல்லது, எது எனக்கு ஒரு ஒரு மங்களத்தை கொடுக்குமோ அதை நீதான் கொடுக்கணும். நேதமேத தித்தீச்ச, நேதமேதத்து நேதி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது பெருமாள் இப்படி இருக்காரா, இது கிடையாது. பெருமாள் இது இப்படி இருக்காரா, இது கிடையாது. பெருமாள் இது எப்படி இருக்காரா, இது கிடையாதுன்னு சொல்லி இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாதுன்னு சொல்லி ராங் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் அழிச்சுட்டே வந்தோம்னா கடைசியில் நமக்கு எது ஆப்ஷன்ல ரைட் ஆன்சரோ அது நின்று போயிடும். அந்த மாதிரி எனக்கு எது தேவை, எனக்கு இது தேவை கிடையாது, இவனுக்கு இது தேவை கிடையாது, இவனுக்கு இது தேவை கிடையாதுன்னு எனக்கு எதெல்லாம் தேவை இல்லையோ, உன்னிடத்துல பக்தியை ஏற்படுத்தாத எந்த ஒரு விஷயமோ அது எல்லாத்தையும் வேண்டான்னு ஒதுக்கி தள்ளிடு. எது எனக்கு ஸ்ரேயஸை கொடுக்குமோ அது மாத்திரம் எடுத்து வச்சு எனக்கு கொடு பெருமாளே. புத்தி யோகம், இந்த மாதிரியான ஒரு புத்தி யோகத்தை மேதேகி எனக்கு கொடு பெருமாளே. ஏனத்வாம் உபயாமியகம், எப்படி உன்னை மட்டுமே நான் எப்பொழுதும் தியானம் பண்ணி கொண்டே இருப்பேனோ அப்படிப்பட்ட ஒரு புத்தியோகத்தை மட்டும் எனக்கு கொடுப்பெருமாளே, அதை தவிர எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த ஜதந்தே ஸ்தோத்திரத்தை, அதாவது 5வது ஜதந்தே ஸ்தோத்திரத்தை மனமுருக பெருமாள் இடத்திலே சமர்ப்பிக்கிறார்.